வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பைரவ பலி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப பைரவன் அப்படின்ற பேர்ல தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல திருவிழாலாம் நடக்குது போல. இப்ப எல்லாருமே ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் தலைவரோட ஒய்ஃப்க்கு அடிக்கடி சாமி பிடிக்கும் போல. இப்ப கூட சாமிலாம் உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப திருவிழா முடிஞ்சிருது. இப்ப ஊர் தலைவரும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது போட்டோகிராஃபரா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சில மூட நம்பிக்கை இருக்கு. அதாவது வாரத்துல சனி ஞாயிறு வருது இல்ல, அதுல நைட் 6 மணிக்கு மேல யாருமே வெளியே வர மாட்டாங்க. அப்படி வந்தா பேய் அடிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்பிக்கை இருக்கும். அதுக்கு பயந்தே எல்லாருமே கடையெல்லாம் சீக்கிரமா லாக் பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் லாக் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் காமிச்சிட்டு தான் நமக்கு பைரவன் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, 2 பொண்ணுங்களை கூட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு பேரு பத்மா அப்படின்றது. இந்த பத்மா தான் ஊர் தலைவரோட பொண்ணா இருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு பேரு ஷீலா அப்படின்றது. அவங்க இந்த இடத்துல ஜாலியா விளாக் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிரைவர் இருக்கார்ல, இந்த நேரத்துல எதுக்காகமா வந்தீங்க, நீங்க சீக்கிரமா வந்திருக்க கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஏன் எதுக்குன்னு கேட்கும் போது இவர் பேய் கதையெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் பெருசா இவங்க 2 பேருமே நம்ப மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா வண்டி ரிப்பேர் ஆயிருது. அவரை ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இங்கேயே இருங்கன்னு சொல்றாரு. ஆனா நாங்க முன்னாடி நடந்து போறோம், நீங்க பின்னாடி வாங்கன்ற மாதிரி இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வேணான்னு சொல்றாரு. அதை தாண்டி தான் இவங்க 2 பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேய் கதெல்லாம் சொன்னார்ல, அதை சிரிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவங்க வர வழியில ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல இருந்து யாரோ ஒருத்தர் பாக்குற மாதிரியே இருக்கு. கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. அதை பாக்குற இவங்க 2 பேருமே பயந்துடுறாங்க. திரும்பி அந்த வண்டி இருக்கிற இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை பயம்புத்தினது 4 பசங்க தான். சிகரெட்டோட கங்கு இருக்குல்ல, அதை காமிச்சுதான் பயம்புத்தி இருப்பாங்க. இந்த 4 பசங்க மட்டும் எப்படி வெளியே வந்தாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இவனுங்க பெருசா இந்த பேய் பிசாஸ் எல்லாம் நம்பல. எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால இவங்க ஃப்ரீயா சரக்கு அடிக்கலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஜாலியா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சரக்கெல்லாம் காலி ஆயிருது. இங்க குருன்னு ஒரு பையன் இருக்கான். இந்த சரக்கெல்லாம் எனக்கு பத்தாது, ஏற்கனவே வச்சிருக்க சரக்கையும் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். கிணறு பக்கம் போனோம்டா, வேணான்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. பயந்தவங்களாம் இங்கே இருங்க, நான் மட்டும் போய் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி குரு சொல்றான். ஃப்ரெண்ட்ஸோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப குரு இருக்கான்ல, கிணறுல சரக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். என்ன ஆகுதுன்னு தெரியல. இவங்க 3 பேருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. வர மாதிரியே தெரியல. இப்ப 2 பேர் போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா தினேஷ்னு ஒருத்தர் போகாதீங்கடா, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல நாங்க போக போறோன்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. தினேஷுக்கும் பயம் வருது. இவருமே வரன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. காலையில டெத் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஊர்ல எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை போன குரு தான் இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்ப போலீஸும் பாடியை பாக்குறதுக்காக வராது. குருவோட பாடி இல்ல, ஒரு லேடியோட பாடியா தான் இருக்கும். அந்த லேடி இங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை பார்ப்பாங்க. யாரோ கழுத்தறுத்து தான் சாவடிச்சிருக்கிறது தெரியுது. இப்ப இன்ஸ்பெக்டரும் விசாரணையை பண்ணோம்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா ஊர் தலைவர் கிட்ட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றதுக்காக இன்ஸ்பெக்டரும் ஆட்களும் வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இது கொலையான்ற மாதிரி ஊர் தலைவர் ஷாக் ஆகுறாரு. யார் இதை பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதே ஊர்ல பாலுன்ற ஒரு நபர் இருக்காரு. எல்லாருக்குமே எடுபடி வேலை எல்லாம் பாப்பாரு. அவர் எதையோ நைட்டு பார்த்திருக்காரு போல. அதை பத்தி சொல்லணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் பேசுறதுக்கு வந்துடுறாரு. நைட்டு யாரு கொலை பண்ணாங்கன்னு நான் பார்த்தேன்னு சொல்றாரு. இது பாத்தியா, யாரு கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இந்த பாலுவும் பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் தூங்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த சமயம் சவுண்ட் கேட்டிருக்கோம். இவரும் எந்திரிச்சு பார்த்திருப்பாரு. அப்படி பார்க்கும் போதுதான் கொலை பண்ணவங்கள பார்த்திருப்பாரு. ஊர் தலைவரோட ஒய்ஃப் தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி கொலை பண்ணிருப்பாங்க. அதை பார்த்தோன்னா பயந்து அங்க இருந்து ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ஊர் தலைவரோட ஒய்ஃப் கொலை பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்க வராங்க. இதை கேட்கிற ஊர் தலைவர் இருக்கார்ல, என்கிட்டயும் அதை சொன்னா, ஆனா அவன் போதையில உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் பாலு உளறிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி தேவையில்லாம உளறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாரு. ஆனா அவன் சொன்னதுனால ஊர் தலைவருக்கு லைட்டா ஒய்ஃப் மேல டவுட் வருது. ஒய்ஃப் கிட்ட நைட்டு எங்க இருந்து அப்படின்ற மாதிரி லைட்டா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எங்க இருந்திருப்பேன், இங்கதான் இருந்தன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எதுக்காக இதெல்லாம் கேட்கறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கும் லைட்டா டவுட்லாம் வருது. ஆக்சுவலா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். வந்திருக்க பொண்ணு பத்மா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டு கூட சுத்தி பார்க்க போக போறேன்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு சுத்தி பார்க்க போறியா, இன்னைக்கெல்லாம் வேணான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. நைட்டு போனதானமா பிரச்சனை, நாங்க 6 மணிக்குள்ள திரும்பி வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. குருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பார்த்தா குரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. குருவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இவர் சரக்கு எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு. பார்த்தா வச்ச இடத்துல சரக்கு இல்லாம இருந்திருக்கும். அதை இவர் பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ நடந்து போன மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவரும் ஃபாலோ பண்ணி போயிருப்பாரு. ஆனா அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க.
இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம வச்ச சரக்க நல்லா இவன் அடிச்சிருக்கான், அதனால தான் இவ்வளவு நேரம் மட்டையை தூங்கி இருக்கான். இப்ப என்னடானா லேடிய பார்த்தன் கதை விட்டுட்டு இருக்கான், இவன் அடிங்கடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. இவரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காரு. அப்பதான் பத்மாவும் ஷீலாவும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த பத்மாவை பொறுத்த வரைக்கும் குருவோட சொந்தக்கார பொண்ணா இருப்பாங்க. இப்ப அத்தை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஷீலாவை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. முதல்ல குருக்கு தான் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. ஷீலா மாடர்ன் பொண்ணுல, அதனால அக்லாம் பண்றாங்க. இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எங்களையும் அறிமுகப்படுத்தி வைன்ற மாதிரி சொல்றாங்க. ஷீலா எல்லாரையுமே அக் பண்ணிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சுத்தி பார்க்க போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அம்மா சீக்கிரமா வந்துருங்கன்ற மாதிரி தான் இவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க ஜாலியா எல்லாரும் சேர்ந்த மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸோட பாடி இருக்கு பாத்தீங்களா, அதை பாதுகாக்கிற வேலையை பாலு தான் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு பாடியை பாதுகாக்கிறதுனால பயமா இருக்கு. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டுமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. உன் போதைக்கு நான் ஊர்காயான்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. நல்ல வேலை போதையை பத்தி ஞாபகப்படுத்திட்டான், சரக்கு அடிச்சா தைரியம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இவரும் சரக்கு அடிச்சிடுறாரு. இப்ப எனக்கு எந்த பயமும் இல்ல, தைரியமா இருக்குன்ற மாதிரிலாம் பாலு சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு உள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாரு. திடீர்னு பார்த்தா அந்த நர்ஸோட பாடி இருக்குல்ல, எந்திரிச்சு நடந்து போகுது. அதை பாக்குற இவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த பாடி பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்புது. அம்மா இருட்டுறதுக்குள்ள வர சொன்னாங்கல்ல, ஆனா இவங்க இருட்டுனதுக்கு அப்புறம் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவர் கிணத்துக்கு தனியா போனார்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கும் தைரியம் வந்துருச்சு. ஒரு நபர் எனக்கு தைரியம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்போ அவன் வீட்டுக்கு தனியா போய்க்கோன்ற மாதிரி அவரை மட்டும் தனியா விட்டுறாங்க. அவரும் அவரோட வீட்டுக்கு தனியா போயிட்டு இருக்காரு. அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த லேடி நர்ஸ் இருக்காங்கல்ல, இவரை கிராஸ் பண்ணி போறாங்க. யாருமா நீ, இந்த நேரத்துல வெளியே வரக்கூடாது, உள்ள போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க கத்தியோட இவரை திரும்பி பாக்குறாங்க. இவர் அதை பார்த்தோன்னா ஷாக் ஆன மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. இப்போ ஒரு லேடி அவங்களோட வீட்டுல கணக்கு வழக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் படுக்கிறதுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேலையை முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த நர்ஸ் லேடி இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அவங்க மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்க கத்தி வச்சு அவங்க கழுத்திலேயே ஒரே வெட்டா வெட்டிடுறாங்க. காலையில இந்த இடத்துக்கு வந்த டாக்டர் இருக்கார்ல, என்னடா பொறுப்பே இல்லாம தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாலுவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் பாலுவோ நடந்த விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பாடியை பார்க்கலான்னு உள்ள வராங்க. ஆனா பாடி அங்கதான் இருக்கு. என்னமோ எந்திரிச்சு போச்சுன்னு சொன்ன, இப்ப எப்படா வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் எனக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இத ஊர் தலைவர் கிட்ட சொல்றாரு. இந்த வெல்ஃபேர் வேலையெல்லாம் பாக்குறவங்க அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் ஃபீல் பண்றாரு. இது வரைக்கும் 2 கொலை ஆயிருச்சு, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நம்ம பூஜை பண்ணா என்னன்ற மாதிரி இங்க இருக்க பூசாரி கேட்டுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா இந்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் உடம்புக்குள்ள சாமி வந்துருது போல. அவங்க இருக்காங்கல்ல, எனக்கு பலி வேணும், எனக்கு பலி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பலி கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி பலி தந்துடலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்க 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் நர்ஸ் நடந்து போனதை பார்த்து பயந்தாரு பாத்தீங்களா, அவர் இப்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி வீட்டுல இருக்காரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸும் தனியா கூப்பிட்டு வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவருமே பார்த்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆட்டை தான் பலி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்கான சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆட்டை வெட்டுறதுக்காக ஒருத்தர் வந்துடுறாரு. அவருமே ஆட்டை வெட்டுறாரு. வெளியூர் பொண்ணு ஒருத்தங்க வந்திருப்பாங்க. இதை பார்த்து மயக்கம் போட்டுருவாங்க. அவங்க பேரு ஜான்சி அப்படின்றது. இப்ப இவரும் வீட்டுக்கு கூட்டு வந்து நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறது. ஜான்சி மீடியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த ஊர்ல நிறைய அமானுஷம் எல்லாம் நடக்குது இல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இவ தான் என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஊர் தலைவரும் ஏன் கெஸ்ட் ஹவுஸ்லயே ஸ்டே பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பத்மாவும் ஷீலாவும் சேர்ந்த மாதிரி அவங்க 2 பேரை கூட்டு வராங்க. இதுதான் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப பெருசாவே இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. சரி நாங்க 2 பேர் கிளம்புறோன்ற மாதிரி பத்மாவும் ஷீலாவும் கிளம்புறாங்க. பார்த்தா கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இப்ப ஊர் தலைவரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு வந்துடுறாரு. இப்ப குளிச்சிட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா ஏதோ கிராஸ் பண்ணி போன மாதிரி இவருக்கு தோணுது. என்ன கிராஸ் பண்ணி போச்சுன்ற மாதிரி ஜன்னலை ஓபன் பண்ணி பாக்குறாரு. சட்டுன்னு ஏதோ ஒரு உருவம் இவர் முன்னாடி வந்து நிக்குது. இவர் பயத்துல கண்முழிக்கிறாரு. பார்த்தா ஒய்ஃப் பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. இவரும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாரு. என்ன இங்க தூங்குற, உள்ள எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. ஜான்சி கதவை திறக்கிறாங்க. இந்த இடத்துக்கு குரு தான் வந்திருக்காரு. வீடு வீடா பால் ஊத்துறது தான் இவரோட வேலையா இருக்கும். ஜான்சி இருக்காங்கல்ல, இந்த ஊரை பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த ஊர்ல சனி ஞாயிறுலாம் சீக்கிரமா மூடிடுறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி இந்த இடத்துல நீங்க சேஃபா இருங்கன்னு சொல்றாரு.
ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மீடியா பொண்ணு இருந்திருப்பாங்க, அவங்க திடீர்னு காணாம போயிருப்பாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன இப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி ஜான்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் கிளம்புறன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் கதவு இருக்குல்ல ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்க இன்ஸ்பெக்டருக்கு பாலு மேலதான் ரொம்ப டவுட் இருக்கு. பாலு அன்னைக்கு நல்லா குடிச்சிருக்கான், அவன் எதுக்காக இந்த கொலையை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஊர் தலைவர் இருக்காருல, கொலை பண்ற அளவுக்குலாம் இவனுக்கு தைரியம் கிடையாது, கண்டிப்பா இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, அது யாரு என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. குருவோட கேங்ல தினேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டோ ஸ்டுடியோ தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எப்ப பாரு இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, இவங்க எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இந்த புதுசா வந்திருக்க ஜான்சி இருக்காங்கல்ல, குருவோட ஹெல்ப்பை கேட்டிருப்பாங்க. குருவுமே அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேக்குறது. யாருமே வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க. நான் வந்ததே வேஸ்ட் ஆயிடும் போல அப்படின்ற மாதிரி ஜான்சி சொல்றாங்க. அப்ப குரு இருக்கார்ல, இந்த ஊருக்கு வெளியே இருக்க ஒரு பாட்டியை பத்தி சொல்றாரு. அவங்களுக்கு மாந்திரிகம்லாம் ஓரளவுக்கு தெரியும், நீங்க அவங்கள பார்த்து பேசுங்க, ஏதாவது ஸ்டோரி கிடைக்கும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் தனியா அந்த பகுதிக்கு வராங்க. அந்த இடத்துல மாந்திரிகம்லாம் பண்ற மாதிரி ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களோட ஆட்களா 2-3 பேர் அந்த இடத்துல இருக்காங்க. இவங்களுமே அந்த பாட்டி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, நீ எதுக்காக வந்திருக்கன்னுலாம் எனக்கு தெரியும், முதல்ல உட்காருன்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. அவங்க தலை மேல கைய வைக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு வேற ஒரு பொண்ணு நின்னு அழுதுட்டு இருக்க மாதிரிலாம் தெரியுது. இந்த பொண்ணை தேடி தானே வந்தேன்னு பாட்டி கேக்குறாங்க. ஜான்சியும் ஆமான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணோட பேரு வர்ஷா போல. அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட சில கிளிப்பிங் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுக்கப்புறம் நடக்க போற ஒரு கிரைமும் இவங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒரு கிரைம் நடக்க போதா அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட கேக்குறாங்க. நடக்கதான் போகுது, ஆனா நம்மளால தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் சொல்றாங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு நபர் கூட சண்டை போடுற மாதிரியும் அந்த நபர் இறந்து போன மாதிரியும் தான் இவங்க மைண்டுக்குள்ள ஓடி இருக்கும். இதை பத்தி எல்லாம் கூட்டு வந்த குரு கிட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. குருவும் என்னன்னு ஒண்ணும் புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. சரி மேடம், நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்களை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இவங்களும் கொஞ்சம் சோகமா தான் வீட்டுக்குள்ள வராங்க. அந்த லேடி கைய வைக்கும் போது இவங்களுக்கு சில விஷயங்கள் தோணுச்சுல, அதை பத்தி எல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பா ட்ரிக்கா இருக்கும்ன்ற மாதிரி அசிஸ்டன்ட் லேடி சொல்றாங்க. கண்டிப்பா ட்ரிக்கா இருக்க வாய்ப்பு இல்ல, நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணேன், அந்த லேடிக்கு ஏதோ பவர் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே தினேஷ் கடையில் தான் ஜாலியா பேசுவாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப குரு இருக்கார்ல, சாந்தின்ற ஒரு சின்ன பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு பயந்து பயந்து எதையோ எடுத்துட்டு போறா. என்னத்தை எடுத்துட்டு போற அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. பார்த்தா சரக்கு தான் எடுத்துட்டு போறா. என்ன சரக்கெல்லாம் எடுத்துட்டு போற அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. நான் ஒரு ஆசிரமத்துல இருக்கேன்ல, அங்க இருக்க வார்டன் தான் இதை வாங்கிட்டு வர சொல்றாரு, என்ன அடிக்கடி டார்ச்சர் பண்றாரு, அடிக்கலாம் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காயத்தெல்லாம் காட்டிட்டு இருக்கா. இதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஷாக் ஆயிடுறாங்க. முதல்ல இந்த பொண்ணை போட்டோ எடுத்துக்கணும், தேவைப்பட்டா போலீஸ் கிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வார்டன் கிட்ட நம்மளே நேரடியா பேசலாம்னு வந்திருக்காங்க. பாலு அங்கதான் வாட்ச்மேன் மாதிரி இப்ப செயல்படுறாரு போல. போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதை மீறி உள்ள வந்து அந்த வார்டன் கிட்ட பிரச்சனை பண்றாங்க. நீங்க தேவையில்லாம இல்ல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி வார்டனுமே சண்டைக்கு வராது. இவங்க 4 பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. கோவத்துல தினேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க பாட்டில வச்சு மண்டிலேயே அடிக்கிறதுக்காக போறாரு. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் வேணான்ற மாதிரி தடுத்துறாங்க. அவரை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்து கூட்டு போறாங்க. இவங்க எடுத்த போட்டோவை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாங்க. வார்டன் இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா, நீங்க கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு நீங்க 4 பேருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த ஆசிரமத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சாந்தின்ற அந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, பிரம்ம புடிச்ச மாதிரி எந்திரிக்கிறாங்க. இப்ப கையில ஒரு கத்தியோட தூங்கிட்டு இருக்க அந்த வார்டனுக்கு பக்கத்துல வராங்க. அந்த வார்டன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால கழுத்தையே ஒரு போடு போடுறாங்க. அவர் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. காலையில பால் ஊத்துறதுக்காக குரு ஜான்சியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நேத்து நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த கிளிப்பிங்ஸ் தான் இவங்க மைண்டுக்குள்ள ஓடி இருக்கும். என்ன தெளிவா ஓடி இருக்காது. இவங்க 4 பேர் சண்டை தான் போட்டிருப்பாங்க, வேற யாரோ கொண்டிருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் செக் பண்றதுக்காக வந்துடுறாரு. இது வரைக்கும் கொலை நடந்த எல்லா இடத்துலயும் பாலு இருந்தார்ல, அதனால இன்ஸ்பெக்டருக்கு பாலு மேலதான் டவுட் வருது. அது எப்படா கொலை நடந்த எல்லா இடத்துலயும் நீ இருக்க, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல, யாரு பண்ணான்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. வார்டன் தூங்கிட்டு இருப்பார்ல, அந்த கேப்ல இவரும் திருட்டுத்தனமா அங்க இருக்க சரக்கெல்லாம் குடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அப்ப சாந்தி பொண்ணு வர மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். இவர் தள்ளி போய் ஒளிஞ்சிருந்து பார்த்திருப்பாரு. அப்பதான் அவர் சாவடிச்சது இவருக்கு தெரிய வந்திருக்கும். சாந்தி தான் இதை பண்ணான்ற மாதிரி சொல்றாருல. இன்ஸ்பெக்டர் சாந்தி கிட்ட விசாரிக்கிறாரு. எனக்கெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி சாந்தி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் திரும்பிய இவனை போட்டு தான் பயங்கரமா அடிக்கிறாரு. ஊர் தலைவர் இருக்கார்ல, இது வரைக்கும் 3 கொலைகள் நடந்துருச்சு, இதுக்கப்புறமும் நீங்க கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, யார் இதெல்லாம் பண்றதுன்றத சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஜான்சிக்கு உண்மையிலேயே அது நடந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுல, அதனால ஜான்சி திரும்பி அந்த பாட்டியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இது நடக்கும் தெரிஞ்சிருந்தா தடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நடக்கிறத நம்மளால மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க.
சரி இன்னும் உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல போன்ற மாதிரி அந்த பாட்டி அனுப்பி வச்சிடுறாங்க. ஜான்சி அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுமே தினேஷோட கடைக்கு வந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் இப்ப அனௌன்ஸ்மெண்ட் வருது, சனி ஞாயிறு வருது, யாருமே வெளியே வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியே போகாதீங்க அப்படின்ற மாதிரி பத்மாவோட அம்மாவும் சொல்றாங்க. இந்த சனி ஞாயிறு வந்தாதான் நிம்மதியா இருக்கு, ஃப்ரீயா சரக்கு அடிக்க முடியுது அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே பேசிக்கிட்டே சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது வெள்ளை சரி கட்டிட்டு யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. இவங்க எல்லாருமே பயந்து இங்க இருந்து ஓடுறாங்க. குரு மட்டும் தான் தைரியமா இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. வரது ஜான்சியா தான் இருக்கும். எதுக்காக அவங்க 3 பேர் ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜான்சி கேக்குறாங்க. வெள்ளை சரியில வந்தீங்கல்ல, பேயின்னு நினைச்சு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி குருவும் சொல்றாரு. அதே மாதிரி இவங்க 4 பேர் மட்டும் சனி ஞாயிறு வெளியெல்லாம் வராங்கல்ல, இவங்க ஏன் இந்த கொலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜான்சிக்கு லைட்டா டவுட் வருது. குரு தான் இவங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாரு. பாத்து மேடம் பத்திரமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஒரு வயசான டாக்டரை காட்டுவாங்கல்ல, அவர் ஒய்ஃப் வீட்டுல இருக்க மாட்டாங்க, அதனால ஹெல்ப் பண்றதுக்காக பாலு வந்திருக்காரு. இப்ப பெரியவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலான்ற மாதிரி எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. வெளியே வந்து பார்த்தா யாருமே அந்த இடத்துல இல்ல. இவர் திரும்பி எடுத்து வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. திரும்பி யாரோ கதவை தட்டுறாங்க. இப்ப யாருன்னு வந்து பாக்குறாரு. இப்பயுமே யாரையும் காணோம். போய் பாருன்னு பெரியவர் சொல்றாரு. பசங்க யாரோ விளையாடுறாங்க, நீங்க விடுங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா பெரியவரே பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா ஒயிட் கலர் ட்ரெஸ்ல தான் யாரோ வந்திருக்காங்க. வந்தவங்க இந்த பெரியவரோட கதையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பத்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஷீலாக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரி பால்கனில போய் வேடிக்கை பார்ப்போன்ற மாதிரி இவங்களும் பால்கனிக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஜான்சியோட அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போறாங்க. இவங்களுமே பின்னாடி வந்து கையை வைக்கிறாங்க. அவங்க முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. ரெக்கார்ட் பண்ணுவோன்ற மாதிரி வீடியோ மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சட்டுன்னு யாரோ முதுகுல கையை வைக்கிறாங்க. பயந்துட்டு திரும்பினா பார்த்தா பத்மா தான் வந்திருக்காங்க. பத்மா கிட்டயும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில இன்ஸ்பெக்டரும் பாடியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இங்கேயும் பாலு இருக்கார்ல, பயங்கரமா இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. அதே மாதிரி தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு ஊர் தலைவரும் வந்துடுறாரு. ஊர் தலைவரும் இன்ஸ்பெக்டரும் ரொம்ப பயப்படுறாங்க. இவங்க 2 பேர் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல. ஊர் தலைவரை அடுத்து நீ இல்ல நான் என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன், பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப குரு பைக்ல வந்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஆட்கள் ஒரு இடத்துல லாக் பண்றாங்க. குருவை மட்டும் இல்ல, குருவோட 3 ஃப்ரெண்ட்ஸையும் லாக் பண்ணிருப்பாங்க. இப்ப ஸ்டேஷன்ல தான் 4 பேரையும் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நர்ஸ் ஒருத்தங்க இறந்து போனாங்க பாத்தீங்களா, அவங்க கடைசியா தினேஷ் கடைக்கு போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. லைட்டா இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் நடந்திருக்கும். அதனால தான் நீ கொன்னுட்டு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சரி நான் அப்படிலாம் பண்ணலன்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு. இப்ப அடுத்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நர்ஸ் ஒரு லேடியோட கழுத்து அறுத்து சாவடிச்சாங்கல்ல, அவங்க வீட்டுல டிவி ப்ராப்ளமா இருந்திருக்கும், ரிப்பேர் பண்ண வான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி போய் அவளை சாவடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதே மாதிரி நீங்க 4 பேருமே சேர்ந்து வார்டனா காலையில அடிச்சிருக்கீங்க, நைட்டு கொலை பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நீங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. சத்தியமா நாங்களா இதை பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இவங்க 4 பேரை வச்சு கேஸை முடிக்கணும்னு யோசிக்கிறாரு போல. இவங்களை பிளேம் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. சத்தியமா இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, எங்களை விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. என் பையன் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அம்மாவும் கெஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ஜான்சி வந்துடுறாங்க. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. எந்த அடிப்படையில இவங்களை விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நீ பாடம் எடுக்காத, எதுக்காக இவனுங்க 4 பேரை ரிலீஸ் பண்றதுக்காக நீ வந்திருக்க, இவனுங்க 4 பேர் உனக்கு தேவைப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி தப்பாலாம் பேசுறாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி இவங்களை வெளியே தள்ளி விடுறாரு. குருவோட அம்மாக்கு ஊர் தலைவர் சொந்தக்காரர் தானே, அதனால அவரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. ப்ளீஸ்ண்ண விட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தப்பு பண்ணாம போலீஸ் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதனால நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. 4 பேரோட சொந்தக்காரங்களும் அந்த இடத்துல விடுங்க விடுங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜான்சி இருக்காங்கல்ல, போலீஸ் யூனிஃபார்ம்ல இந்த இடத்துக்கு வராங்க. இப்பதான் இவருக்குமே மேல் இடத்துல இருந்து கால் வருது. ஜான்சி பெரிய போஸ்டிங் ஆபீசர்னு இவருக்கு தெரிய வருது. இவரை இந்த இடத்துல பம்முறாரு. இப்ப ஜான்சி இவங்க 4 பேரையும் கூட்டு வந்துடுறாங்க. ஜான்சி இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தாங்கன்றத பத்தி அந்த 4 பேர்கிட்டயும் அந்த 2 பொண்ணுங்க கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜேர்னலிஸ்ட் வர்ஷான்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க திடீர்னு காணாம போயிருப்பாங்க. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. நம்மளும் ஜேர்னலிஸ்ட் மாதிரியே நடிப்போம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்றதுக்காக தான் அப்படி நடிச்சிருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டருக்கு உங்க மேல டவுட் இருக்க மாதிரியே எனக்கும் உங்க 4 பேர் மேல டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சத்தியமா நாங்க 4 பேருமே எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல இருக்க ஷீலா இருக்காங்கல்ல, யார் இதெல்லாம் பண்ணான்னு எனக்கு தெரியும், உங்க அசிஸ்டன்ட் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது நாலாம் பண்ணலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இப்ப பத்மா இருக்காங்கல்ல, இவங்க ரத்த கரையோட நைட்டு போனதை நாங்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அசிஸ்டன்ட் ஏத்துக்க மாட்டாங்க. இதனால ஜான்சி இருக்காங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம்னு செக் பண்றாங்க. பார்த்தா ரத்த கரை ட்ரெஸ்ல இருக்கிறது தெரிய வருது. இதை பாக்குற அந்த அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இது நடந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நடக்கிற கொலைக்கெல்லாம் யாரோ சிலர் காரணம்னு நினைச்சேன், ஆனா அமானுஷம் இதுக்கு பின்னாடி இருக்க மாதிரி இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
இப்ப இவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, அந்த பாலு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பாலு இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. பாலு பார்த்த விஷயத்த போலீஸ் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிருப்பாரு. இப்பதான் இவங்க கிட்ட ஷேர் பண்றாரு. சோ கொலையை யார் பண்ணிருக்காங்கன்றது இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சனே இவங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. ஏன்னா அந்த 4 பேரையும் இவங்க போட்டோ எடுத்திருப்பாங்க. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்து போட்டோவெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலா ஊர் தலைவர் வீட்ல ஃபங்க்ஷன் நடந்தது பாத்தீங்களா, அத தினேஷ் தான் போட்டோ எடுத்திருப்பாரு. அப்போ ஊர் தலைவர் ஒய்ஃபையும் போட்டோ எடுத்திருப்பாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தா அவங்க கொலை பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நர்ஸ் இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த நர்ஸையும் இவங்க போட்டோ எடுத்திருப்பாங்க. அதே சமயம் சாந்தின்ற சின்ன பொண்ணையும் போட்டோ எடுத்திருப்பாங்க. இதை தாண்டி அந்த ஜான்சியோட அசிஸ்டன்ட்டையும் போட்டோ எடுத்திருப்பாங்க. இதை தாண்டி நிறைய போட்டோ எடுத்திருக்கோம். ஏன் இந்த போட்டோல இருக்கவங்க மட்டும் கொலை பண்ணாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த போட்டோவெல்லாம் 6 மணிக்கு இவங்க எடுத்திருப்பாங்க. அதுவும் சனியில ஞாயிறு 6 மணிக்கு எடுத்திருப்பாங்க. சோ இதுதான் நடக்குதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஊர் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜான்சியும் அசிஸ்டன்ட்டையும் பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இவங்களுமே உட்கார வச்சு மரியாதையா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ போலீஸ்ன்னு தெரிஞ்சோன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ஊரு ரொம்ப மோசமான ஊரு, நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இன்டைரக்டா மிரட்டிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஜான்சியும் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த 6 பேருக்கும் டவுட் வந்துருச்சு. ஆனா இந்த டவுட்டை ஜான்சி கிட்ட சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கல்ல, அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணோம். அதுக்காக நம்ம வேற ஒரு போட்டோ எடுப்போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யாரு எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி வருது. ரேண்டமான ஆளுங்களை எடுக்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதுலயும் கண்ணு தெரியாத மாதிரி ஒருத்தரை பாக்குறாங்க. இவரு கொலை பண்ற நிலைமை வந்தா கரெக்டா இருக்கும், இவரை போட்டோ எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் விசாரணைக்காக பாலுவை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அவங்க கூட சேர்ந்த மாதிரியே ட்ரிங்க் எல்லாம் பண்றாரு. இப்ப 2 பேருமே இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் தான் அவனை கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த கண்ணு தெரியாத பெரியவர் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுங்களுக்கும் தெரியணும்ன்றதுக்காக வீடியோ கால் மாதிரி எடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் திடீர்னு பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து போறாரு. இவர் எங்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஜீப்ல வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இந்த பெரியவர் ஜீப்பை மறைச்ச மாதிரி வந்து நிக்கிறாரு. என்ன ஜீப்பை மறைச்ச மாதிரி வந்து நிக்கிற, லிஃப்ட் வேணுமா, சரி வண்டியில ஏறுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பெரியவரும் வண்டியில ஏறிடுறாரு. என்ன பெரியவர் வண்டியில ஏறிட்டாரு, சே நம்மளும் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வண்டி கொஞ்ச தூரம் தான் முன்னாடி போகுது, ஒரு இடத்துல நின்றுது. இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா இன்ஸ்பெக்டர் இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பாலு பார்த்து செம்மையா பயப்படுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. இவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, ஜான்சியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. கேமரா மூலியமா போட்டோ எடுத்தா இந்த மாதிரி நடக்குது, கரெக்டா 6 மணிக்கு போட்டோ எடுத்தா இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஜான்சியால இவங்க சொல்றத முழுசா நம்ப முடியல. தினேஷ் எப்பவுமே இந்த கேமரால போட்டோ எடுக்க மாட்டாரு. இந்த கேமரா எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. தினேஷும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊர் திருவிழா நடந்து முடிஞ்சது பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு சாந்தி தான் இந்த கேமராவை எடுத்துட்டு வந்து தந்திருப்பா. இது கீழே கிடைச்சதுன்னு பொம்மை கேமராவான்னு கேட்டிருப்பா. இது உண்மையான கேமரா, நான் வச்சுக்கிறேன் இந்த காசுன்ற மாதிரி தந்து விட்டுருப்பாரு. அந்த கேமராலையுமே ஒரு மெமரி கார்டு இவருக்கு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் இவர் போட்டே பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப தேடி போட்டு பார்க்கலான்ற மாதிரி தேடி எடுத்துடுறாங்க. என்னதான் இருக்கு பாப்போன்ற மாதிரி போட்டு பாக்குறாங்க. வர்ஷான்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ் தான் இருக்கு. அந்த ஃபுட்டேஜை இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல சனி ஞாயிறு 6 மணிக்கு மேல யாருமே வெளியே வராத ஒரு நிலைமை இருக்குல்ல, அதுக்கான காரணத்தை விசாரிக்கணும்னு ஊர் மக்கள் கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. ஊர் மக்கள் யாருக்குமே சரியான காரணமே தெரிஞ்சிருக்காது. போலீஸ் கிட்ட காரணமே இல்லாம எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குது, நிறுத்திடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா போலீஸோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். அந்த நேரம் ஏதோ ஒரு இல்லீகலான வேலை நடக்குது போல, அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த நேரம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த நேரம் குழந்தைய கடத்துற வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு ஆசிரமம் இருக்குல்ல, அங்க இருக்க குழந்தைய கொண்டு போற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆட்கள் கவனிச்சிடுறாங்க. இவங்களுமே தப்பிக்கணும்ன்ற மாதிரி காட்டு பகுதிக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஆனா துரத்திட்டு வர ஆட்கள் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. இவங்களை சாவடிச்சு காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி கேஸை முடிச்சிருவோம்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஊர் தலைவர் அந்த இடத்துல தான் இருக்காரு. ஊர் தலைவர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கே எட்டா இருப்பாரு. இத உடனே ஜான்சி கிட்ட காட்டணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஜான்சி கிட்ட இந்த வீடியோவை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. ஜான்சியுமே இந்த வீடியோவெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அப்பதான் ஜான்சியோட சீனியர் கிட்ட இருந்து போன் கால் வருது. அந்த சீனியர் இருக்கார்ல, ஊர் தலைவருக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. அவருக்கு எதுவுமே ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும், அடுத்த சில நாள் நீங்க தான் பாதுகாப்பு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஜான்சியை இவங்க கிட்ட இருந்து மெமரி கார்டை வாங்கிடுறாங்க. இவங்க 4 பேரையும் செல்ல லாக் பண்ணி வைங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது லாக் பண்ணி வைக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஜான்சி ஊர் தலைவருக்கு சப்போர்ட்டிவா மாறிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 4 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஜான்சி இருக்காங்கல்ல, ஊர் தலைவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சீனியர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், நீ பண்ண போறதுக்கு உனக்கு நிறைய காசு கிடைக்கும், போய் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்றாரு. இவங்களுமே அவர் பேசிட்டு இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே பேசி முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுமே கார்ல இவரை கூப்பிட்டு கிளம்புறாங்க.
போயிட்டு இருக்கும்போது அவர் இருக்கார்ல இந்த பக்கம் போன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் சார் இந்த பக்கம்னு கேக்குறாங்க. போன்னு சொல்றேன்ல போன்ற மாதிரி சொல்றாரு. வர்ஷாவை கொன்னார்ல அந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. சட்டுன்னு ஜான்சி கன் எடுத்து ஜான்சியை மிரட்டிட்டு இருக்காரு. இவர் ஆளுங்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவ கதையை முடிச்ச மாதிரி இவ கதையை முடிக்க போறீங்களா, சீக்கிரமா முடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல சட்டுன்னு அந்த 2 ஆட்களை கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. அந்த 2 ஆட்களும் இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப இவர் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. இவரே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இந்த ஊர் தலைவரை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டியை ஃபேஸ் பண்ணோம்ல. அதனால 6 மணிக்கு கரெக்டா அவர் ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அதனால தான் அவர் உடம்புக்குள்ள பேய் புந்தி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கு. இவங்களுமே அவர் இறந்து போயிருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்பா குற்ற உணர்ச்சியால தான் சூசைட் பண்ணிருக்கிறதா பத்மா நினைக்கிறாங்க. இப்ப ஊருக்கு கிளம்புறதுக்காக பஸ் ஸ்டாப்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் அப்பா இப்படிலாம் பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஜான்சி வராங்க. இந்தாங்க உங்க கேமரா அப்படின்ற மாதிரி கேமராவை கையில தந்துட்டு போறாங்க. ஜான்சி கடைசியா எடுத்த போட்டோவெல்லாம் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. கரெக்டா 6 மணிக்கு அப்பாவை போட்டோ எடுத்திருக்கிறது தெரிய வருது. ஜான்சி தான் அப்பாவை காலி பண்ணிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேர் கிளம்பிடுவாங்கல்ல. ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா ஒரு போட்டோவை எடுக்கிறாங்க. போட்டோவை எடுக்கும் போதுதான் 6 மணிக்கு தெரியாம போட்டோவை எடுத்துட்டோம்னு தெரிய வருது. இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.